அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் அவனால் நம்மீது கடமையாக்கப்பட்ட மகிழ்வுடைய தொழுகையை இமாம் ஜமாத்தோடு தொழுதுவிட்டு அல்லாஹ்வுடைய இல்லத்தில் நாம் எல்லோரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டு நாளை மறுமை நாளில் அதற்கு நிரப்பமான கூலியை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால் கடந்த வாரத்திலிருந்து இஸ்லாம் கூறும் உரிமைகளும் கடமைகளும் என்கின்ற ஒரு தலைப்பின் அடிப்படையில் வகுப்புகளை கவனித்துக் கொண்டிருக்கின்றோம். சென்ற வாரம் இஸ்லாம் உரிமையை யார் யாருக்கு வழங்க வேண்டும் என்பதையும் அந்த உரிமை எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் அந்த அடிப்படையில் நாம் பார்த்தோம். அதில் முதலாவதாக இறைவனுக்கு நாம் தர வேண்டிய உரிமை அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும், அவனுக்கு எதையும் இணையாக்கக்கூடாது என்பதை நாம் அறிந்து கொண்டோம். இந்த வாரம் இரண்டாவதாக நாம் யாருக்கு உரிமை வழங்க வேண்டும் என்றால், நமக்காக அனுப்பப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில உரிமைகளை நாம் தர வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருக்கு நான் தர வேண்டிய உரிமை என்ன, நாம் வழங்க வேண்டிய உரிமை என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நான் உரிமை வழங்க வேண்டும் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் இப்படி சொல்லி காட்டுகிறான், வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே, உம்மை ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் அகில உலகத்திற்கும் நாம் உங்களை ரஹ்மத்தாக கிருபையாக அளித்திருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். நமக்கு ஒரு ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதருக்கு நாம் தர வேண்டிய உரிமை என்னவென்றால், இத்தாஅத்துர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்திகளை கேட்டு அதை தெரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நடப்பதுதான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நாம் தர வேண்டிய உரிமை. நாம் ஒரு மனிதரை நேசிக்கின்றோம் என்று சொன்னால், ஒரு மனிதன் மீது பிரியம் கொள்கின்றோம் என்று சொன்னால், அந்த மனிதனுக்கு தர வேண்டிய உரிமையை சரியாக நாம் கொடுப்போம். அந்த மனிதனுக்கு தர வேண்டிய கடமைகளை சரியாக நாம் செய்வோம், சரிவர அதை பேணுவோம். அது போன்றுதான் அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் ரஹ்மத்தாக நமக்கு அனுப்பியிருக்க, அவரை நாம் தூதராக ஏற்றிருக்க, அந்த தூதரை நாம் நேசிக்கின்ற பொழுது அவருக்கு நாம் முழுமையாக என்னுடைய வாழ்க்கையில் கட்டுப்பட வேண்டும். எல்லா சூழ்நிலைகளிலும் இன்பங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நடந்து கொண்டார்கள் அதில் நமக்கு படிப்பினை இருக்கிறது. துன்பமான நேரங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இருந்தார்கள் என்பதில் நமக்கு படிப்பினை இருக்கிறது. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பக்கங்களிலும் நாம் திரும்புகின்ற எல்லா திசைகளிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு அழகிய வழிகாட்டுதலை கொடுத்து அதை நாம் கடைபிடித்து வாழ்வதுதான் அவருக்கு வழங்க வேண்டிய உரிமை என்பதையும் இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் சொல்லி காட்டுகின்றான், வஅதீஉல்லாஹ வஅதீஉர் ரசூல். நீங்கள் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதராகிய முஹம்மதுக்கும் கட்டுப்படுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபஇன் தவல்லைத்தும், நீங்கள் அதிலிருந்து புறக்கணித்தால், அல்லாஹ்விற்கு கட்டுப்படாமல் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீங்கள் அடிபணிந்து வாழாமல் கீழ்ப்பணிந்து வாழாமல் அவருடைய செயல்பாடுகளை உங்களுடைய வாழ்க்கையை எடுத்து நடக்காமல் நீங்கள் இருந்தால், ஃபஇன் தவல்லைத்தும் ஃபஇன்னமா அலா ரசூலினல் பலாகுல் முபீன். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் பின்வாங்கினால் உங்களுக்கு தான் இழப்பு. நம் தூதர்கள் மீது என்ன கடமை தெரியுமா? உங்களுக்கு நாம் எதை சொல்ல வேண்டும் என்கின்ற கடமையை அந்த தூதருக்கு நாம் சொன்னோமோ அதை அவர்கள் தெளிவாக எட்டி வைத்து விட்டார்கள் என்பது மட்டும்தான் அவர்கள் மீது இருக்கக்கூடிய உரிமை என்பதாக சொல்லி காட்டுகின்றான். நம்மீதான உரிமை அவர்களுக்கு கட்டுப்படுவது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு செய்தியில் சொன்னார்கள், மான் நஹைத்துக்கும் அன்ஹு ஃபஜ்தனிபுஹு. நான் உங்களை எதை விட்டும் தடுத்திருக்கின்றேனோ, எதை விட்டும் நான் உங்களை தடை செய்திருக்கின்றேனோ, தவிர்த்து வாழ வேண்டும் என்று உபதேசித்திருக்கின்றேனோ,
அதை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். அதை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள். வமா அமர்த்துக்கும் பிஹி ஃபஃஅலு மஸ்ததஅதும். உங்களை கடினப்படுத்தவில்லை, நம்ம அல்லாஹ்வுடைய தூதர் சிரமப்படுத்தவில்லை. அவருக்கு தர வேண்டிய உரிமையில் கூட உங்களால் முடிந்த அளவுக்கு நான் எதை உங்களுக்கு கட்டளையாக, எதை உங்களுக்கு ஏவலாக சொல்லியிருக்கின்றேனோ அதை நீங்கள் முடியுமான அளவுக்கு பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். ஃபஇன்னமா அஹ்லகல்லதீன மின் கப்லக்கும். உங்களுக்கு முன்னால் இந்த உலகத்தில் வாழ்ந்த பல சமுதாயங்கள் அழிக்கப்பட்டார்கள். கஸ்ரத்து மசாஇலிஹிம். அவர்களுக்குள்ளால் ஏற்பட்ட வேறுபாட்டின் காரணமாக, கேள்விகளின் காரணமாக அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். முன்னால் வாழ்ந்த சமூக மக்கள் தூதர்மார்களை புறக்கணித்தார்கள், தூதர்மார்களை ஏளனமாக பேசினார்கள், தூதர்மார்களை கொலை செய்தார்கள் என்பதையெல்லாம் திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. ஆனால் நாம் நம்முடைய தூதருக்கு எந்த அளவுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் சொல்லி காட்டுகின்றான். நாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட வேண்டும். மேலும் ஒரு வசனத்தில் இறைவன் சொல்லி காட்டுகின்றான், வமா ஆதாகுமுர் ரசூல் ஃபகுதுஹு. உங்களுக்கு இந்த தூதர் எதை கொடுத்தாரோ அதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. உங்களை விட்டு எதை அவர் தடுத்தாரோ அதை விட்டு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். வத்தகுல்லாஹ். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வேதனை செய்வதில் கடுமையானவன். அல்லாஹ்வுடைய தூதருக்கு தர வேண்டிய உரிமைகளில் நாம் தவறவிட்டோம் என்று சொன்னால், தவறிழைத்தால் அல்லாஹ் நம்மை தண்டிப்பான். நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மிடத்தில் கேட்பான். நாம் மரணமடைந்ததற்கு பின்னால் நாம் கபரிலே கொண்டு போய் அடக்கம் செய்கின்ற அந்த நேரத்தில், அடக்கம் செய்யப்பட்ட பின்னர் 2 மலக்குமார்கள் வருவார்கள். வந்து கேட்பார்கள், மர் ரப்புக, உனது இறைவன் யார்? உனது இறைவனுக்கு தர வேண்டிய உரிமைகளை நீ சரியாக கொடுத்தாயா? அந்த கேள்வியில் எல்லா விதமான கேள்விகளும் அடங்கியிருக்கும். அல்லாஹ் என்றால் யார்? உன்னுடைய இறைவனுக்கு தர வேண்டிய உரிமையை சரியாக நீ வழங்கினாயா? உன்னுடைய இறைவனை சரியாக புரிந்து கொண்டாயா என்கின்ற கேள்விகள் எல்லாம் ஒற்றை வரியில் மலக்குமாக கேட்பார்கள். இரண்டாவதாக கேட்கக்கூடிய கேள்வி, மன் நபியுக்க, உன்னுடைய தூதர் யார்? உனக்காக அனுப்பப்பட்ட இறுதி தூதர் யார் என்கின்ற கேள்வியை மலக்குல் மௌத் முன்கரத்து என்கின்ற மலக்குமார்கள் நம்மிடத்தில் கேட்பார்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள். அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழங்க வேண்டிய உரிமையை சரியாக வழங்க வேண்டும். உணர்த்துவதில் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் படிப்பினை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் நமக்கு அழகிய படிப்பினையாக இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் 3 நபர்கள் வருகின்றார்கள். வந்து கேட்டார்கள், கைஃப கான குலுகுஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் தூதருடைய குணம் எவ்வாறு இருந்தது? சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து பார்த்து வளர்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை அங்குலம் அங்குலமாக பின்பற்றினார்கள். அந்த 3 நபர்கள் கேட்கின்றார்கள், நபிகளாருடைய குணம் எப்படி இருந்தது? நபிகளாருடைய குணம் முழு குர்ஆனாக இருந்தது. இதை கேட்ட அந்த மக்கள் தங்களுக்குள்ளால் பேசிக் கொள்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு இறைவனுக்கு அடிபடுகின்றார்கள். நாம் இந்த தூதரை பின்பற்றுகின்றோம் என்றால் இந்த தூதருடைய வழியில் நாம் நடக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மனிதர் சொல்கின்றார், என் வாழ்நாளில் நான் இரவு நேரம் முழுவதும் நின்று வணங்கிக் கொண்டே இருப்பேன். இரண்டாவது சொல்கின்றார், நான் காலை பொழுது முழுவதும் நோன்பு வைத்தவனாகவே இருப்பேன். மூன்றாவது சொல்கின்றார், என்னுடைய வாழ்க்கையில் நான் திருமணம் செய்து கொள்ளவே மாட்டேன். இதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு முன்னிலையில் பேசுகின்றார்கள். பேசிவிட்டு அந்த நபர்கள் சென்று விடுகின்றார்கள். நபிகளார் வருகின்றார்கள். ஆயிஷா அம்மையார் எட்டி வைக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை இவ்வாறு நடந்தது என்கின்ற செய்தியை எட்டி வைக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதர்களை தேடி சென்று ஒரு செய்தியை சொன்னார்கள், மன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி. என்னுடைய சுன்னத்தை எவன் புறக்கணிப்பானோ, நானும் இறைவனை வணங்குகின்றேன், இரவு நேரங்களில் தூக்கத்திலும் என்னுடைய நேரத்தை செலவு செய்கின்றேன், நானும் சில நாட்கள் நோன்பு வைக்கின்றேன், சில நாட்களில் விட்டுவிடுகின்றேன், நான்
அல்லாஹ்வுடைய தூதர் திருமணங்களை செய்திருக்கின்றேன். இதையெல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது, மன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, எனது சுன்னத்தை எவன் புறக்கணிப்பானோ அவன் என்னை சார்ந்தவன் அல்ல என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்படி என்றால் நான் காட்டி தந்த உரிமைகளை, எனக்கு தர வேண்டிய உரிமைகளை எவன் தவறிப்பானோ அவன் என்னை சார்ந்தவன் இல்லை என்பதுதான் இந்த ஹதீஸின் சாராம்சம். எனவே அல்லாஹ்வுக்கு தர வேண்டிய உரிமைகளை சரியாக வழங்குகின்றோம், மாஷா அல்லாஹ். ஆனால் தூதருக்கு தர வேண்டிய உரிமைகளை அவருக்கு முழுமையாக கட்டுப்படுகின்றோமா என்பதை நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும். தூதருக்கு நாம் தர வேண்டிய உரிமை இதாஅத்துர் ரசூல், அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றி கீழ்ப்படிந்து வாழ்வதுதான். எனவே அந்த செயல்பாட்டில் நாம் அந்த உரிமையை சரியாக வழங்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.